அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்து இருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தினான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்து அவருடைய சபையில் அவருடைய பர்வதத்தில் நாட்டப்பட்ட ஒரு சந்தன மரமாக உன்னை வைத்திருக்கும் போது உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மையை, ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய துதிகளை செலுத்தி ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனைகளை செலுத்தாமல் உங்கள் மனமந்த போக்கிலே போய் உங்களுடைய எண்ணங்களிலே வாழ்ந்துவிட்டு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அசட்டை பண்ணுகிற கிறிஸ்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 31வது வசனத்தை வாசிங்க. 29:31. ஆதியாகமம் 29:31. 31. அமலடியா இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேஷ்ட புத்திர பாகம் என்பது, சேஷ்ட புத்திர பாகம் என்பது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று, தேவனை தொழுது கொள்ளும் இடத்திலும் தலைமையிடம். ஆமென். ஆண்டவர் ஒரு புத்திர பாக்கியத்தை தாரார் என்றால் தொழுது கொள்ளுகிற ஆராதிக்கிற இடத்திலும் முதல் இடத்தை வைத்திருக்கிறது. இரண்டாவது இடத்திலும் தலைமையிடம், அடுத்த குடும்பத்திலும் தலைமையிடம். மூத்த பிள்ளைன்னு சொல்றது ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று சேஷபுத்திர பாகத்தை பெற்ற பிள்ளைகள், அவருடைய புத்திர சுவிகாரத்தை பெற்ற பிள்ளைகள் அவருடைய ஆராதனை கூடத்திலும் முதன்மையிடம். இனி குடும்பத்திலும் மூத்தவன் என்கிற அந்த தலைமை பொறுப்பு. ஆமென். குடும்ப பாசத்தில், குடும்ப பாசத்தில், அதாவது குடும்பத்தில் உள்ள ஆசீர்வாதத்தில், சொத்தில், இல்லை எல்லாத்திலையும் ரெட்டிப்பு பங்கு. ஆமென். ரெட்டிப்பு பங்குண்டா. இதுதான் சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய விலமதிக்க முடியாத காரியம்.